வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம மிஸ்ஸிங் நம்பருடைய பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதோடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கான பார்ட் 2 மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன மாதிரி அந்த மிஸ்ஸிங் நம்பரை நம்ம ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், அதோட லாஜிக் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்லப்பா. ஸோ அதோட ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்கொயர் நம்பரோட லாஜிக் இருக்கான்னு செக் பண்ணுவீங்களா? அகைன் கியூப் நம்பரோட லாஜிக்காக செக் பண்ணலாம். அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ல either +1 இல்ல -1, +2 -2 இல்ல கன்சிக்யூட்டிவா ஒரே நம்பர் ஆட் பண்ணிருக்காங்களா? இப்போ எனக்கு ஸ்கொயர் நம்பரோட என்ன பண்ணுவோம், 1 ஸ்கொயர் + 1, 2 ஸ்கொயர் + 2, 3 ஸ்கொயர் + 3, 4 ஸ்கொயர் + 4, 5 ஸ்கொயர் + 5. அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், 6 ஸ்கொயர் + 6 ஆ இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அப்ப நான் ஸ்கொயர் நம்பர்ஸ்ல either +உம் பார்க்கணும் மைனஸும் பார்க்கணும். அதே மாதிரி கியூப் நம்பர்ஸ்ல என்ன பண்ணுவேன், சிமிலர் அதே மாதிரி தான் செக் பண்ண போறோம். எனக்கு ஒன்னு கியூப் நம்பரா இருக்கணும், இல்லனா எனக்கு கியூப் நம்பரோட என்ன பண்ணிருப்பாங்க, either பிளஸ் பண்ணிருக்கலாம் இல்ல மைனஸ் பண்ணிக்கலாம். சோ ஒரே நம்பரை பிளஸ் பண்ணிருக்கலாம் இல்ல வேற வேற நம்பர் என்ன பண்ணிருக்கலாம்ப்பா, எனக்கு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான் எனக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோடைய இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அது கிராஜுவலா இருக்கா இல்ல ரேபிடா இருக்கான்னு பாப்போமா? சோ இப்போ எனக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது இல்ல கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம காமனா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் எடுத்து பார்ப்போம். அந்த டிஃபரன்ஸ் என்ன லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்ப்பேன். இன்கேஸ் அந்த டிஃபரன்ஸ் எனக்கு லாஜிக் வரல அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபர்தரா அந்த டிஃபரன்ஸ்க்கு எனக்கு அகைன் ஒரு டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாமா? ஸோ நான் நார்மலாக சொன்னது தான், எனக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்ல நான் அகைன் என்ன செக் பண்ணுவேன், ஸ்கொயர் நம்பரா இருக்கா கியூப் நம்பரா இருக்கா, ஸ்கொயர் நம்பருக்கு நேரா இருக்கா கியூப் நம்பருக்கு நேரா இருக்கான்னு பார்ப்பேன், இல்ல பிரைம் நம்பரா இருக்கான்னு பார்ப்பேன், இல்ல ஃபேக்டரியல் நம்பரா இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இன்கேஸ் அது மல்டிபிளா கூட இருக்கலாம். ஸோ டேபிள்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னா செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இங்கே ரேபிட் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணுவேன், கண்டிப்பா எனக்கு மல்டிப்ளிகேஷன் தான் 99% யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு கியூப் நம்பர்ஸாவும் என்னவா இருக்கலாம், என்னுடைய லாஜிக்கா இருக்கலாம், எனக்கு ரேபிடா இன்க்ரீஸ் ஆகும்போது. ஓகேவா? ஸோ அதை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதுலேயே நம்ம பார்த்துருவோம். எனக்கு கியூப் நம்பர்ஸ் தான் ரேபிட் இன்க்ரீஸ் சொல்லி எடுத்துடலாம்ல. அகைன் எனக்கு ரேபிட்லி டிக்ரீஸ் என்னப்பா பண்ணுவோம்ப்பா, எனக்கு ஜஸ்ட் டிவைட் பை பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு 5 கொஸ்டின் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 217 கொஸ்டின் மார்க் 247 277 317 அகைன் 367 கொடுத்துருக்காங்களா? எல்லாமே எண்டிங் வித் 7 இருக்கு. ஸோ இங்க எனக்கு மிட்ல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே லாஸ்ட்ல கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தாங்க நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடும் அதோட லாஜிக்கை. பட் மிட்ல இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் 2 டிஃபரன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமாப்பா? இந்த கொஸ்டின் மார்க்ல எனக்கு எக்ஸ்ன்றதா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் 2 டிஃபரன்ஸ் என்ன பண்ண முடியாது, என்னால ஃபைண்ட் பண்ண முடியாது. அகைன் என்ன பண்ணுவேன், இந்த 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? இந்த 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், 77 இருந்து 44 போச்சுன்னா எவ்வளவு வரும், 30 கிடைக்குமா? அகைன் இந்த 2 டிஃபரன்ஸ் எவ்வளவு பாருங்க, 317 இருந்து 277 போச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும், 40. அகைன் இந்த 2 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும், 50. சோ அப்ப நம்பர்ஸ் நான் பார்த்தோனே ஐடென்டிஃபை பண்ணிடலாமா இது என்ன லாஜிக்கா இருக்கும் அப்படின்றத. இங்க 30, இங்க 40, இங்க 50. அப்ப கண்டிப்பா இங்க என்னவா இருந்திருக்கும், 20 இருந்துக்கலாமா? ஏன்னா எனக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு கன்சிக்யூட்டிவ் 10 நம்பரா இருக்கா, அதாவது எனக்கு அகைன் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பாருங்க, இங்கேயும் 10 இங்கேயும் 10, அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், கண்டிப்பா 10 வந்திருக்கணுமா? அப்ப அடுத்த டிஃபரன்ஸ் என்னப்பா இருக்கும், அதுவும் 10 இருக்கும். அப்ப எனக்கு 20ல 10 கிடைச்சா என்ன கிடைக்கும், சேம் 10 கிடைக்குமா? இப்போ நான் செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அப்போ எனக்கு இங்கே 217 இருக்கு, இந்த 10 கூட என்ன கிடைக்கும், 227 கிடைக்கும். இப்போ நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்டான ஒரு செக் பண்ணலாமா? அதை எப்படி செக் பண்றது கேட்டீங்கன்னா, இப்போ இங்க 220 கண்டுபிடிச்சோன்னா அப்ப அடுத்த நம்பர் என்னது பாருங்க, 247 இருக்கு. அப்ப எதை கூட்டினா கிடைக்கும், 20 கூட்டினா கிடைக்குது இல்ல. அப்ப நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட் தான். ஏன்னா நம்ம இங்க லாஜிக் 20 நம்ம என்ன பண்ணிருந்தோம், இந்த லாஜிக் வச்சு தான் கண்டுபிடிச்சிருந்தோம். அப்ப இந்த 20 நான் அகைன் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த தேர்ட் நம்பர் கிடைச்சது அப்படின்னா நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட். அப்ப என்னோட ஆன்சர் என்னதுப்பா, 227 ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஓகேவா? அப்ப நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் எனக்கு கிராஜுவல் இன்க்ரீஸா இல்ல ரேபிட் இன்க்ரீஸா, இல்ல கிராஜுவல் டிக்ரீஸா இல்ல ரேபிட் டிக்ரீஸா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். ஈஸியா அந்த மாதிரி நம்பர் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? உங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 213 139 175 239 339 இருக்கா? சோ இப்போ எனக்கு இது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சோ எல்லாமே பாத்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பரா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கும், கிராஜுவல் இன்க்ரீஸா தான் இருக்க போகுது. ஓகே, அப்ப நான் வேற டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னப்பா வரும், 139ல இருந்து 129 போச்சுனா என்ன கிடைக்கும், சோ 9ல இருந்து 3 போச்சுனா 6, 3ல இருந்து 2 போச்சுனா 1, சோ 16 கிடைச்சிருக்கா? சோ அகைன் எனக்கு 16னா எனக்கு என்ன தெரிஞ்சிரும், கண்டிப்பா இது ஒரு ஸ்கொயர் நம்பர்னு தெரியுமா? சோ அப்ப எனக்கு என்னவா இருக்கலாம், அது 4 ஸ்கொயரா இருக்கும். நான் ஃபுல்லா லாஜிக் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 நம்பர் கண்டுபிடிச்சாலே போதும். அடுத்து என்ன பண்ணிடலாம், இதை லாஜிக் கண்டுபிடிச்சலாமா? அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்கப்பா, எனக்கு 175ல இருந்து 139 போச்சுனா எவ்வளவு வரும், ஸோ எனக்கு 15ல இருந்து 9 போச்சுன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், இங்க 6 இங்க 15 மாறிடும். 15ல இருந்து 9 போச்சுன்னா 6 வரும். 6ல இருந்து 3 போச்சுன்னா 3. அப்ப இங்க 16 இங்க 36 இருக்கா? அப்ப இங்க 4 ஸ்கொயர்னா இங்க என்னவா இருக்கீங்க,
6 ஸ்கொயர் இருக்கு. அப்ப 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர், அப்ப அது கண்டிப்பா டிஃபரன்ஸ் என்னவா இருந்திருக்கலாம்? 8 ஸ்கொயரா இருக்கலாமா? அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு 64 கிடைக்குதான்னு பாருங்க. சோ 9ல இருந்து 5 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 4. 3ல இருந்து எனக்கு 7 போகாது. அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து 1 borrow பண்ணிக்கோமா? 13ல இருந்து 7 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 6 தான் கிடைக்கும். அப்ப நான் ஈஸியா ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சேனா, ரெண்டு நம்பரோ இல்ல 3 நம்பர் கண்டுபிடிச்சாலே போதும். நான் ஃபர்தரா என்ன பண்ண தேவையில்ல, டிஃபரன்ஸ் பார்க்கணும் அவசியம் இல்ல, டைரக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? சோ அப்ப அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னப்பா இருக்கும்? 10 ஸ்கொயர் இருக்க போது, அப்ப இங்க 100 இருக்கும். அகைன் என்னவா இருக்கும் அடுத்த டிஃபரன்ஸ்? 12 ஸ்கொயர். அப்ப 144 இருக்கணுமா? அப்ப 339ஓட 144 கூட்டினா என்ன கிடைச்சிரும்? எனக்கான மிஸ்ஸிங் நம்பர் கிடைச்சிருமா? ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. 13 ரிமைனிங் 1 8 4. சோ 483 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இஸ் ஆப்ஷன் சி ல இருக்கு. அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் சி ஆ தான் இருக்கணும். ஓகேவா? சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 3. சோ இந்த நம்பர்ஸ் எப்படிப்பா இன்கிரீஸ் ஆகுது? சோ 324 341 392 477 596. சோ எனக்கு இங்கேயுமே எப்படி இருக்கு? ஜஸ்ட் கிராஜுவல் இன்கிரீஸ் ஆக தான் இருக்கு. சோ அப்ப கிராஜுவல் இன்கிரீஸ் என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பார்ப்போமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்? சோ எனக்கு 41 இங்க 24, மிட்ல நான் 30 எடுத்துக்கலாமா? இங்க ஒரு 6 இங்க ஒரு 11, எனக்கு 17 எடுத்துக்கலாமா? அப்போ எனக்கு டைரக்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியல அப்படினா என்ன பண்ணிக்கோங்க, மிட்ல ஒரு வேல்யூ எடுத்து எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு இங்க எவ்வளவு கூட இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம்ல. சோ இப்ப பாருங்க எனக்கு 324 341 இருக்கு. நான் என்ன பண்றேன்? 330 நான் மிட்ல எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ 330 மிட்ல இருக்குன்னா 330 இந்த நம்பர் எவ்வளவு கம்மியா இருக்குப்பா? 6 கம்மியா இருக்கு. 330 இந்த நம்பர் எவ்வளவு கூட இருக்கு? 11 கூட இருக்கு. அப்ப ஹோல் டிஃபரன்ஸ்ன்றது இந்த டிஃபரன்ஸ் தான இருக்க போகுது. அப்ப 11 பிளஸ் ஒரு 6 எவ்வளவு வரும்? 17 தான் எனக்கான டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ண கூடாது? உட்கார்ந்து சைடுல எழுதினோம்னா நமக்கு ரொம்ப டிலே ஆயிடும். ஓகேவா? டக்குனு நம்ம இப்படியே பண்ணிடணும். சரியா? சோ அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன பார்க்கலாம். சோ எனக்கு 1 2ல இருந்து 1 போச்சுனா 1, 9ல இருந்து 4 போச்சுனா எவ்வளவு வரும்? 5. அப்ப 51 இருக்குமா? சோ அப்ப பாருங்க இத வச்சு நான் என்ன பண்ணிடலாம்? இதோட லாஜிக் கண்டுபிடிச்சிடலாம். இங்க எனக்கு 17 இருக்கு. அப்ப 17 into 1 தான் எனக்கு என்ன வரும்? 17. 51 என்னப்பா வரும்? 17 into 3 தான் எனக்கு என்ன வரும்? 51 இருக்கும். அப்ப எனக்கு கன்சிக்யூட்டிவா எனக்கு என்ன பண்ணிருக்காங்க? 17 ஆட் நம்பர்ஸால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஏன்னா 1 3 வந்துச்சுனா என்ன பண்ணுவேனா? கண்டிப்பா ஆட் நம்பர்ஸ் தான் அடுத்த நம்பர் இருக்க போகுது. அப்ப அடுத்த நம்பர் என்ன இருக்கலாம் நான் கெஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 into 5 என்ன இருக்கலாம்ப்பா? 85. சோ அப்ப 85 ரெண்டு டிஃபரன்ஸா இருக்கலாம் அப்படின்னா 477ல இருந்து 392 போனா என்ன வருதுன்னு பாருங்க. சோ இங்க ஒரு 5, இங்க 7ல இருந்து 9 போகாது. அப்ப 1 borrow பண்ணிக்கலாமா? சோ 17ல இருந்து 9 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 85. அப்ப டிஃபரன்ஸ் 85 வருதா? அப்ப ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சாலே போதும். ஃபர்தரா என்ன லாஜிக் வரும்ன்றது என்னால கெஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நமக்கான क्वेश्चंस இருக்கும் எக்ஸாம்ல. ஓகேவா? சோ அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு 85 தெரிஞ்சிச்சாப்பா? சோ அப்ப அடுத்து என்ன வருவீங்க? 17 into 7 வந்திருக்கணும். அடுத்து 17 into 9 வந்திருக்கணுமா? அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? 17 into 7 எவ்வளவு வரும்? 119 வரும். அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்ப்பா? 17 into 9 வரணுமா? 17 into 9 எவ்வளவு வரும்? சோ 170ல இருந்து ஒரு 17 கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 170ல இருந்து 17 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 153 இருக்குமா? அப்போ 153 தான் எனக்கு லாஸ்ட் டிஃபரன்ஸா இருக்குமா? அப்ப இதையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த மிஸ்ஸிங் நம்பர் கிடைச்சிருமா? சோ அப்ப 596ல இருந்து 153 கூட்டிக்கோங்க. சோ 9 14க்கு 4 ரிமைனிங் 1 7. அப்ப எனக்கு 749 ஆப்ஷன்ல இருக்காப்பா? எஸ் ஆப்ஷன் டி ல இருக்கு. அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் டி தான் இருக்கணும். ஓகேவா? சோ இப்ப ஈஸியா புரியுதுல இதோட லாஜிக். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாக்குறேன். எனக்கு கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிஃபரன்ஸ் எடுத்து பாத்துக்கலாமா? அப்ப டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணிருக்கேன், இந்த ரெண்டு நம்பர் வச்சு என்ன பண்ணிடலாம், இதோட ஹோல் லாஜிக் என்னால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும்ல. அப்ப எனக்கு 17 இருக்கு, இங்க 51 இருக்கு. 17ன்றது எனக்கு 17 into 1 தான், ஏன்னா அது ஒரு பிரைம் நம்பர் தான் 17. அப்ப 17 into 1 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 17 கிடைக்கும். அகைன் இங்க 51 இருக்குது, அப்ப 17 into 3 பண்ணா தானே கிடைக்கும் எனக்கு இங்க 51 கிடைக்கும். அப்ப இந்த லாஜிக் வச்சு என்ன பண்ணிடலாம், நான் ஈஸியா ஃபர்தரா இதோட லாஜிக் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகேமா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. is 214,207,193,172,144 question mark இருக்கு. சோ அப்ப இங்க லாஜிக் பாக்கும்போது பாருங்க, எனக்கு இந்த நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கு, அகைன் எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, அகைன் டிக்ரீஸ் ஆயிருக்கு, அகைன் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எனக்கு கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிருக்கா? அப்ப கிராஜுவல் டிக்ரீஸ்னா என்ன பண்ணுவேன், நான் ஓவராலா நான் டிஃபரன்ஸ் பாத்துக்கலாமா? சோ அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னப்பா வரும், -7 வருமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. சோ ஓவராலா 7ல இருந்து 3 போச்சுனா 4, 1ல 10ல இருந்து 9 போச்சுனா என்ன வரும், 14. அப்ப -14 எடுத்துக்கலாமா? அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 3ல இருந்து 2 போச்சுனா 1, 9ல இருந்து 7 போச்சுனா 2. அப்ப -21.
அப்போ எனக்கு இங்கே 7 இங்கே 14 இங்கே 21. அப்போ எனக்கு என்ன பண்ணிக்கலாம்ப்பா, ஜஸ்ட் 7 டேபிள்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டே வருது. அப்போ 7 into 1 7 into 2 7 into 3 இங்கே என்ன வந்திருக்கணும், 7 into 4 28 வந்திருக்கணுமா. ஸோ 28 வருதான்னு பாருங்க. 172 இருந்து 144 கழிச்சு எவ்வளோ வரும். ஸோ 12 இருந்து 4 போச்சுன்னா 8, இங்கே 6 இருக்கும், 6 இருந்து 4 போச்சுன்னா 2, 28 தான் வருது. அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கணும், 7 into 5 கழிச்சிருப்பாங்களா. அப்போ -35 பண்ணிக்கலாமா. அப்போ 144 இருந்து 35 போச்சுன்னா எவ்வளோ வரும், இங்கே எனக்கு 9 கிடைக்கும், இங்கே ஆல்ரெடி 3 தான் இருக்கு. அப்போ 0 1. ஸோ 109 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரணும். ஓகேவா. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து 5 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் மேஜராக மிஸ்ஸிங் நம்பர் தான் கேட்பாங்க. இதே நம்ம பிஓ போகும்போது தான் நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா ராங் நம்பர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஓகேவா. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இங்கே 91 1974 321 593 கொஸ்டின் மார்க் 1912 கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே எந்த டைப்லப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இங்கே ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. பட் ஆனால் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்கணும்ல. அப்போ மல்டிப்ளிகேஷன் இங்கே ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. ஸோ ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகிறப்பையும் ஒரு சில டைம்ல எனக்கு என்ன இருக்கும்னா ஜஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரலாம். ஓகேவா. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு மல்டிப்ளிகேஷன்ல வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பேன். ஓகேவாப்பா. அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் வருதான்னு பாருங்க. எனக்கு 91 இருக்கு. இதை எதால மல்டிபிள் பண்ணா எனக்கு 174 கிடைக்கும்பா. ஸோ ஜஸ்ட் 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆயிரும், எனக்கு இங்கே 182 வந்துருமா. அப்போ எனக்கு 174 வந்து ஜஸ்ட் 2ஆல மல்டிபிள் பண்ணாலே கிடைக்கல இல்ல. அப்போ கண்டிப்பா இது மல்டிப்ளிகேஷன் இருக்காங்கன்னா பாசிபிலிட்டி கம்மி. அப்போ நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு டிஃபரன்ஸ் எடுத்துருவேன். ஏன்னா நமக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷனே தெரியலன்னு என்ன பண்ணுவேன், டிஃபரன்ஸ் தான் நம்மளுடைய ஃபைனல் லாஜிக். ஓகேவா. அப்போ டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாமாப்பா. இது ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ 174 91 போச்சுன்னா என்ன வரும், ஜஸ்ட் 4ல இருந்து 1 போச்சுன்னா 3 வரும். இங்க எனக்கு 17 இருந்து 9 போச்சுன்னா எவ்வளோ வரும், 83 இருக்குமா. அகைன் இது ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ 321 இருந்து 170 போச்சுன்னா எவ்வளோ வரும். ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம், 1 பாரோ பண்ணிக்கலாமா. 11ல இருந்து 4 போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். அகைன் இங்க 1 இருக்குமா, 1ல இருந்து எனக்கு 7 போகாது. அகைன் 1 பாரோ பண்ணுவேனா, அப்போ இங்க என்னவா இருக்கும் 2, இங்க 11 இருக்கும். 11ல இருந்து 7 போச்சுன்னா எவ்வளோ வரும், 4 வரும். இங்க 2ல இருந்து 1 போச்சுன்னா 1. அப்போ ஃபர்ஸ்ட் 83, அடுத்து 147 இருக்கா. இது ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும். ஸோ 3ல இருந்து 1 போச்சுன்னா 2, 9ல இருந்து 2 போச்சுன்னா 7, 5ல இருந்து 3 போச்சுன்னா 217 இருக்குமா. ஸோ இங்க ரெண்டுக்கு எனக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, இங்க ரெண்டுக்கு எனக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மொத்தமே 3 நம்பர்ஸ் தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் ஃபர்தரா என்ன பண்ணலாம், இதை வச்சு லாஜிக் கண்டுபிடிக்க செக் பண்ணுவேனா. இதை வச்சு லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதாப்பா. இங்க 83 இருக்கு, இங்க 147 இருக்கு, இங்க 272 இருக்கு. என்னால லாஜிக் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபர்தரா டிஃபரன்ஸ்க்கு ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ இது ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இங்க 7ல இருந்து 3 போச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும், 4. 14ல இருந்து 8 போச்சுன்னா 6, 64 கிடைச்சிருக்கு. 64ன்றது எனக்கு என்ன நம்பர்ப்பா, கண்டிப்பா ஒரு கியூப் நம்பரா இருக்க பாசிபிள் இருக்கா. அப்ப நான் ஜஸ்ட் கியூப் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன். இப்போ அடுத்த நம்பர் வச்சு என்ன பண்ணிடலாம், இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா. ஸோ அகைன் இது ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ எனக்கு 2ல இருந்து 7 போகாது, அப்போ 1 பாரோ பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ எவ்வளவு பாரோ, எனக்கு இங்க 6, இங்க 12 வரும். 12ல இருந்து 7 போச்சுன்னா எவ்வளவு வரும், 5. 6ல இருந்து 4 போச்சுன்னா 2, 2ல இருந்து 1 போச்சுன்னா 1. அப்ப பாருங்க இங்க 64 125 இருக்கா. அப்ப இது எனக்கு என்னவா இருக்கும், 4 கியூப், இது 5 கியூப். அப்ப கன்சிக்யூட்டிவ் கியூப்னு எடுத்துக்கலாமா நானு. அப்ப இங்க 4 கியூப், இங்க 5 கியூப்னா அகைன் இந்த ரெண்டுக்குள்ள நம்பருக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கணுமா. அப்ப பாருங்க எனக்கு இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்துட்டேன், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இது, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இது. அகைன் இந்த கொஸ்டின் மார்க்குக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்லப்பா. அப்ப அந்த டிஃபரன்ஸ் நான் இப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கலாமா. 6 கியூப் எடுத்துக்கிறேன். 6 கியூப் என்ன வரணும், 217. அப்போ இதையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் கிடைக்குமா. அப்ப பாருங்க 272 plus 216 எவ்வளவு வரும், 8 8 4. அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும், 488 இருக்குமா. சோ அகைன் எனக்கு இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன பார்க்கணும், இதுக்கு அடுத்த நம்பர் தான் அதோட டிஃபரன்ஸா இருக்கணுமா. அப்ப இதுக்கு அடுத்த நம்பர் என்னது, 7 கியூப்னா 343 இருக்கணுமா. அப்ப இதையும் ஆட் பண்ணி தான் எனக்கு என்னவா இருக்கும், இந்த இடத்துல கிடைச்சிருக்கணுமா. அப்ப ஓவராலா பாத்தீங்கன்னா இங்க எனக்கு என்ன வந்திருக்கணும், 488 வந்திருக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா. 488 பிளஸ் ஒரு 343 எவ்வளோ வரும், 11 ரிமைனிங் 1, 9 பிளஸ் 4 எவ்வளோ வரும், 13 ரிமைனிங் 1, 8. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும், 831 இருக்கணுமா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நான் இந்த கொஸ்டின் கண்டுபிடிச்சிடலாமா. 593யோட 488 கூட்டினா எவ்வளோ வரும், 11 ரிமைனிங் 1, 10 பிளஸ் 8 எவ்வளோ வரும், 18 ரிமைனிங் 1,
1081 இருக்கா பாருங்க. 1081 பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ நான் கரெக்டான லாஜிக் தான் கண்டுபிடிச்சிருக்கான்ற செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அகைன் இந்த டிஃபரன்ஸை இந்த நம்பரோட நான் ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணி உனக்கு ஒரு நம்பர் கிடைக்கணும் 1912 கிடைக்கும். செக் பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த நம்பர் ஆட் பண்ணுங்க. ஸோ 831 ஆட் பண்ண எவ்வளோ வருது? ஸோ இங்கே எனக்கு என்ன வரும்? 2. இதனை ஆட் பண்ணா 1, ரிமைனிங் இங்கே 1. ஸோ 9 ஸோ 1912 கிடைச்சிருக்கா? அப்போ நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட் தான். அப்போ இங்கே மிஸ்ஸிங் நம்பர் என்னதுப்பா? ஆப்ஷன் சி 1081 தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் 1 by 1 நம்ம லாஜிக் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.